வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஆட்டுக்கறியில் வடை செய்ய போகிறோம். இது வித்தியாசமான வடையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பவுலில் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசித்து சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வரமிளகாயை கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். சோள மாவு உங்கள்கிட்ட இல்லைன்னா அரிசி மாவே 2 ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். எனக்கு தண்ணி தேவைப்படலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது தோசைக்கல்லில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். வடையை போட்டு எடுத்துக்கலாம். மட்டனை நல்லா வேக வச்சதுனால நான் மிக்சியில் அரைக்கலை. எலும்பு இல்லாத கறியாக தான் வேக வச்சு சேர்த்துருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால அரிசி மாவு சோள மாவு சேர்த்தா தான் வடை கிறிஸ்பியாக வரும். கடலை மாவுலாம் சேர்த்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உருளைக்கிழங்கும் கறியும் ஏற்கனவே வெந்ததுனால சீக்கிரமே வெந்துடும் இந்த வடை. அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்து நல்ல முருகலாக வெந்து வந்துடுச்சு. இப்போது எடுத்துக்கலாம். இந்த வடை மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.